ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு அறிவாளி மானோட கதையை தான் பார்க்க போகிறோம். அந்த அறிவாளி மான் வேட்டைக்காரன்ட்ட இருந்து எப்படி தப்பிச்சுதுன்றத பார்க்கலாமா? ஒரு அழகான காட்டில் ஒரு மான் ஒன்று இருந்துச்சான். அந்த மானுக்கு பசிச்சுதுன்னா அந்த மரங்களில் இருக்கிற பழங்களை தான் எப்போதும் சாப்பிடுமா. இப்படி பழங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மரம் அதோட ஃபேவரட் மரமாக ஆயிடுச்சான். எப்போ பசி எடுத்தாலுமே அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற பழங்களை மட்டும்தான் சாப்பிடுமா. அப்போது ஒரு நாள் அந்த காட்டுக்கு வேட்டைக்காரன் ஒருத்தன் வந்தான். அந்த வேட்டைக்காரன் என்ன பண்ணான், பழங்கள் எல்லாத்தையுமே கயிறால் கட்டி மரத்தில் தொங்க விட்டான். பழங்களை தொங்க விட்ட அந்த கயிற்றுல சுருக்கு ஒன்று போட்டிருக்கிறான். அந்த பழங்களை சாப்பிட வர விலங்குகள் அந்த சுருக்குல மாட்டிக்கும். வேட்டைக்காரன் அந்த கயிற்றை பிடிச்சி இழுத்தானா சுருக்கு நல்லா டைட் ஆகிடும். அவன்கிட்ட மாட்டின விலங்குகளை என்ன பண்ணுவான் வேட்டைக்காரன், ஒன்று அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவான், இல்லட்டினா எங்கேயாவது விற்றுருவான். சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்த அந்த விலங்குகள் எல்லாமே ஒரு கூட்டுக்குள்ளார போய் அடைஞ்சிரும். அந்த மாதிரி தான் இந்த மானையும் பார்த்துருக்கான். எப்படியாவது இந்த மானை பிடிக்கணும்னு அவன் நினச்சிருக்கிறான். அதனால தான் இந்த காட்டுக்கு வந்து அந்த மானுக்கு குறி வச்சிருக்கான். அதோட ஃபேவரட்டான மரத்துக்கிட்ட வந்து பழங்கள் எல்லாத்தையுமே பறித்து கயிறில் கட்டி வச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறான், எப்போ அந்த மான் வரும்னு. அந்த குட்டி மானுக்கு பசி எடுத்துக்கிச்சு. பசி எடுத்ததுனால அந்த மரத்தை நோக்கி வந்துட்டுருக்கு. எப்போதுமே அந்த மான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கும் கேர்ஃபுல்லாக தான் வருது. பழமெல்லாம் மரத்துக்கு கீழே தானே விழணும், ஆனால் மரத்துக்கு கீழே விழாமல் அந்த மானை நோக்கி விழுது. அதை அந்த மான் கண்டுபிடிச்சிருச்சு. என்னடா இது, பழம் எப்போதுமே மரத்துக்கு கீழே தானே விழணும், ஆனால் என்னை பார்த்த மாதிரி விழுவுதே, இது சரியில்லையே அப்படின்னு திரும்பிச்சான். வேட்டைக்காரன் ஒளிஞ்சிட்டு இருந்ததை பார்த்துருச்சு. பயப்புல, இதெல்லாம் நீ செய்கிற வேலை தானா, இப்போ பாரு நான் செய்கிற வேலையன்ட்டு அந்த அறிவாளி மான் மரத்தை பார்த்து பேசிச்சான். என்னோட செல்ல மரமே, எப்போதும் பழங்களை நீ கீழே நேராக தானே விழ வைப்ப, ஆனால் இப்போ ஏன் இந்த பழங்கள் எல்லாத்தையுமே என்னை பார்த்து வீசுகிற? உன் பேச்சிக்கா, இனிமேட் நீ வந்து என்னோட ஃபேவரட்டான மரம் கிடையாது. நான் வேற ஒரு மரத்துல இருந்து பழங்களை பறித்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான் துள்ளி குதித்து காட்டுக்குள்ளார ஓடிடுச்சான். மான் ஓடினதும் வேட்டைக்காரன் மூஞ்ச பார்க்கணுமே, ஆடலை, கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடுச்சே நீ ஏமாந்து போய் வீட்டுக்கு ஓடிட்டான். அப்புறமா அந்த மான் ஜாலியாக அந்த காட்டை சுற்றி வந்துச்சான். குட்டீஸ், அந்த மான் மாதிரி எல்லாருமே கிளவராக இருக்கணும், ஓகேவா? இந்த மாதிரி கதை டெய்லியும் கேட்கணுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.